இப்ப எல்லாரும் கேட்பாங்க, தமிழ்நாட்டுல ஒரு ஆணவ கொலைகள் நடக்குது, தமிழ்நாடு ஒரு ஸ்பெஷலான மாநிலம், தமிழ்நாடு தனித்துவம் வாய்ந்த மாநிலம், இப்படிலாம் நீ பேசுறியே, தமிழ்நாட்டுல நடந்துருக்கு, வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா உள்ளபடியே நான் திருநெல்வேலியை சார்ந்த ஒருத்தன். என்னோட திருமணம் வந்து ஒரு காதல் திருமணம், ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் தான். ஆக்சுவலா 2 பேரும் வேற வேற கேஸ்ட் தான். ஓகே, எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது திருநெல்வேலி பத்தின நிறைய விமர்சனங்கள் எனக்கு இருக்கு. திருநெல்வேலியில ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர் பேர் சொல்ல விரும்பல. அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்த கீழே பார்க்கலாம். அந்த ஊர்ல போனீங்கன்னா ஒவ்வொரு தெருவிலையும் போர்டு வச்சிருப்பாங்கல்ல, எந்த தெரு எந்த ஊருன்னு பிடிச்சிருப்பாங்கல்ல. நீங்க அந்த ஊருக்குள்ள தெருவுக்குள்ள போனீங்கன்னா அந்த போர்டுல எதுவுமே பார்க்க முடியாது, போர்டே இருக்காது. அந்த கம்பி இருக்கும், போர்டு இருக்காது. அந்த தெருல ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அந்த போர்டு வந்து ப்ளூ கலர் போர்டு, வெள்ளை கலர் ஃபாண்ட். ஓகே, நீ நல்லா கவனிச்சுன்னா எல்லாத்துலயும் இருக்கும். சென்னை மாநகராட்சி உட்பட அப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா அந்த ப்ளூவை கண்டா எரியுது. ஏண்டா வன்மம் முடிச்சவங்களா? எனக்கு உண்மையிலே இதை புரிஞ்சுக்கிற கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நான் தன்னிச்சையா நடந்திருக்கும், எதர்ச்சியா நடந்திருக்கும் நினைச்சேன். ஆனா நீங்க அந்த ஊர்ல அந்த தெருல போன, ரொம்ப குட்டி ஊர் தான், ஒரு 10-15 தெரு தான் இருக்கும். அந்த தெருல போன அதை பார்க்கலாம். அதே போல அந்த இரும்பு கம்பி ராடு இருக்கும்ல, அந்த எம்போஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதுல பார்த்தா அவங்க விரும்புற ஜாதி கோடு 3 போட்டு வச்சிருப்பாங்க. அவனை பாருங்க, ஒரு கலரை கூட அவனால டாலரேட் பண்ண முடியல. முட்டாள் இவனுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அது ஓன் காசுலயும் ஏன் காசுலயும் எல்லாரும் காசு தான் வச்சிருக்க போர்டு. நீ உடச்ச திருப்பி ஓன் காசு தான் வைப்பாங்க. அதை இந்த அளவு கூட மூளை இருக்காது உனக்கு. இப்ப மறுபடியும் உடச்சிட்ட, அதுக்காக வந்து நீ விரும்புற ஜாதி தான் எடுத்து வருவாங்க, ஓன் காசுல தான் வைப்பாங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு சென்ஸ். ஆனா அந்த வன்மம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த கலருக்கு பாருங்க. அந்த கலர் அவனை இரிட்டேட் பண்ணுது. ஒரு அம்பேத்கர் படமோ பெரியார் படமோ இல்ல, வெறும் கலர் போதும் அவனை இரிட்டேட் பண்றதுக்கு. டென்ஷன் ஆகுறான். இன்னமும் அந்த ஊர்ல போனா அப்படி இருக்காதுங்க. எனக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விருப்பமான டைம் எடுத்துச்சு. அப்பதான் நினைச்சேன், அப்போ வந்து ஜாதியோடைய வேல்யூஸ், அந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருந்திருக்கு. இப்ப இவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க, அந்த கலர் போதுமானதாக டிஸ்டர்ப் பண்றதுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு கலரே உன்னை டிஸ்டர்ப் பண்ணுது. நாளைக்கு உன் கிராமத்துல இருக்க ஒருத்தன் ஒரு தலித் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா உனக்கு எப்படி இருக்கும்? நீ விட்டு வைப்ப? நீ ஒரு கலர் இவ்வளவு எனக்கு இதை சொல்லும் போது நிறைய பேர் இப்படி இருக்கா அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, அப்படிதான் இருக்குன்னு. ஆக்சுவலா நான் சொன்னேன்ல, தமிழ்நாடு நீங்க எல்லாம் பெருமையா பேசுற, அப்போ தமிழ்நாட்டுல இந்த ஊர் இருக்கு அப்படின்னு. உள்ளபடியே திருநெல்வேலியில தமிழ்நாட்டுல அப்படி ஊர் இருக்கு கொடுத்து எனக்கு வெக்கமா தான் இருக்கு, அவமானமா தான் இருக்கு. ஆனா திருநெல்வேலிக்கு எல்லாரும் அப்படி கிடையாது. அங்கேயும் மாற்றம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா எல்லா ஊர்லயும் இது போல ஒரு ஊரோ இது போல மனிதர்கள் இருக்கதான் செய்வாங்க.